என்ன இல்ல யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நாம உண்மையை ப்ரூவ் பண்ணி அது மூலமா தான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவோம்னு நினைச்சேன். ஆனா அண்ணி மூலமாவே அதுவும் இவ்ளோ சீக்கிரமா வருவோன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணி தான் அக்கா நம்ம கூட வந்து இருந்தாங்களோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எது எப்படியோ, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, எனக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்பவும் நாம அதை அப்படியே விட்டுற போறதில்ல. ஆனா இப்ப அந்த காரணங்களோட சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அது என்ன? அண்ணிதான். நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான் நம்மள திரும்ப இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கு. அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையிற மாதிரி நம்ம என்னைக்குமே நடந்துடக்கூடாது. ஆமா எலி, நானும் இதை யோசிச்சேன். ஆனா நீ இன்னொரு விஷயத்த கவனிச்சியா? என்ன? அக்காவுக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நமக்காக அவங்க பெருசா மதிக்கிற இந்த குடும்பத்தையே எதிர்த்து நிக்கிறாங்கன்னா இதுல வேற எதுவும் இருக்கா எலி? இந்த குடும்பத்துல யார் யாருக்கு பாரமா இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் மனக்கண்ணாடியில நல்லதா தெரியறதெல்லாம் நேர்ல பாக்கும்போது அலங்கோலமா இருக்கா இலி. அதனால நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு இங்க நடக்கிறது ஏதோ சரியா படல. அது பிடிக்காம போகதான் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அக்காவை அதுல இருந்து பாதுகாக்கணும் ஐலி. நம்மள மீறி எதுவும் நடக்காது, பாத்துக்கலாம். ஐலி, அக்கா. சாரி அண்ணி, எங்களால தானே உங்களுக்கு இவ்ளோ சங்கடம். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? சோ நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே கிக் ஆஃப் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏ சிவா, நீ வந்த வேலை முடியாம இங்க இருந்து அப்படியே போயிடலான்னு பாத்தியா? அக்கா, நீங்க எதை சொல்றீங்க? சித்தப்பா தான் உன்னோட அப்பான்னு நிரூபிக்கிறேன்னு என்கிட்ட டைம் கேட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க. ஆமா. அந்த வேலையை செய்யாம நீங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டீங்க. நீங்க தானாக்கா கொடுத்த டைம் முடியறதுக்குள்ள ப்ரூவ் பண்ண முடியலனா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொன்னீங்க. நாங்களும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு தானே இங்கிருந்து போனோம். ஏன் என்கிட்ட இன்னொரு எக்ஸ்கியூஸ் கேட்டா நீங்க என்ன குறைஞ்ச போயிடுவீங்க? டைம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக உண்மை அப்படியே பொய்யா மாறிடுமா? நீ சொன்னது உண்மைதான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அதுதான்க்கா சத்தியம். அப்போ அதை ப்ரூவ் பண்ணு. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி, அப்போ நீங்க எங்களை நம்புறீங்களா? இப்பவும் நான் உங்களை நம்பல. அதே சமயம் என்னால சித்தப்பாவையும் நம்ப முடியல. அவரும் சிவா சொல்ற மாதிரியே இவனுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்றாரு. இருந்தாலும் என்னன்னு தெரியல, என்னால அவர் சொல்றதையும் முழுசா நம்ப முடியல.